ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஹோம் மேட் க்ளே தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கப்பில் சால்ட் எடுத்திருக்கேன், ஒரு கப்பில் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சால்ட்டையும் தண்ணியும் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய கப் கிடையாது, கொஞ்சம் சின்ன கப் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, எந்த கப்லையோ, லைக் ஒரு கப்பில் நீங்கள் சப்போஸ் அரை கப் சால்ட் எடுத்திங்கன்னா அரை கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துருக்கிறதால, சால்ட்டும் தனியாக ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துருக்கிறதால இது கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணி நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளால் அதை டிசால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கரையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை கரைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம மைதா ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் மைதா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் அரை கப் எடுத்துருக்கீங்க, அரை கப் சால்ட், அரை கப் தண்ணி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரேஷியோஸில் நம்ம வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 கப் வந்து மைதா ஆட் பண்ணிட்டேன். அது மாதிரி இதில் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த சால்ட் தான் நம்மளுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ண போகுது. ஸோ அதாவது சால்ட் வந்து ரொம்ப முக்கியம், கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு சால்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம், கேஸ்டர் ஆயில் இல்லை கோகோனட் ஆயில், நம்ம சமையல் எண்ணெய் எதுனாலும் பயன்படுத்திக்கலாம், வேறு எந்த ஆயில்னால் கூட. இது நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அப்போ மைதா ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா இன்னும் பிசைஞ்சிக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளே. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மைதா வேணும்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போவுமே. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இல்லையா, நம்மளுக்கு தெரியும் க்ளே கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் நல்லா நம்மளுக்கு அந்த பதத்துக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வந்து லைட்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதை வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு கவரில் போட்டு நல்லா காற்று போகாத மாதிரி ஒரு கவரில் போட்டு நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயை வந்து ஃபுல்லாக எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க மேலே. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கவரில் இல்லை உங்கள்கிட்ட ஒரு கேரி பேக் இருந்தாலோ அதுலேயுமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா இல்லை உள்ளே காற்று போகாத மாதிரி ஒரு ஏர் டைட் பேக் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது பிளாக் பேக் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இந்த மாதிரி போட்டு நல்லா மூடி ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடலாம். ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேண்டியப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு இது வந்து நல்லாவே வரும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது அதோடைய கன்சிஸ்டன்சி வந்து மாறி இருக்கலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம். இல்லை அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போயுமே அதில் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம், அது நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம செஞ்ச உடனேவே இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டோம் உடனே அந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுடுங்க, காற்று போகாத மாதிரி. இப்போது இதில் வந்து நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் க்ளே வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ப்ளூ கலர் எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம திரும்ப அகைன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம திரும்ப பிசைகிற மாதிரி நல்லா பண்ணிகிட்டே இருந்தால் அந்த கலர் வந்து இந்த நம்மளோட க்ளே கூட நல்லா மர்ஜ் ஆகி கலர்ஃபுல்லாகவே வந்துடும். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் கலர் நல்லாவே கலர் ஃபார்ம் ஆகிடுச்சு இதில். ஸோ இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ப்ளூ கலர் பண்ணியிருக்கேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் க்ரீன் கலர், ரெட் கலர். ஸோ அது மாதிரி உங்களுக்கு டார்க்காக வேணும்னா இன்னும் அதிகமாக நம்ம இதில் கலர் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 3 கலர் வந்து பண்ணியிருக்கேன்.
இந்த ரெசிபி வந்து நான் கிரியேட்டிவ் கேட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பார்த்து தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி கிடையாது. ஆனால் ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஃப்ளவர் வந்து நான் செய்ய போகிறேன். லைக் ரோஸ் பட் வந்து நான் செஞ்சு பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்குமே. இது ஒட்டவும் இல்லை. நல்லா நம்மளுடைய க்ளே எப்படி நம்ம வாங்கின க்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்த உடனே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அந்த டைமில் நம்ம வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். இது வந்து ஓப்பன் ஏர் ட்ரை க்ளே அப்படிங்கிறதுனால இது வந்து அதுவும் நம்ம ஹோம் மேடில் பண்ணியிருக்கோம். அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும். அதாவது ஒரு 4 to 5 days ஆகலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு ஃபுல்லாக நம்மளுடைய கம்ப்ளீட்டாக ட்ரை செட் ஆகும் இல்லையா, நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 days ஆகும். மற்றபடி இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து பண்ணுறதுக்குமே ஈஸியாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ரோஸ் பட் தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ரோஸ் பட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு ஃப்ளவர் பண்ணி காட்டுறேன். சிம்பிளாக ஒரு 5 petal ஃப்ளவர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர் தான். அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு க்ரீன் கலர் க்ளே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து சின்னதாக அந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி ஒரு 5 balls மாதிரி சேம் சைஸில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கலர் க்ளே நம்ம பண்ணோம் இல்லையா, அது வந்து நீங்கள் கலர் அந்த ப்ரெசென்ட்லேயே மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதாலும் சரி, இல்லை எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி அப்போவே யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். இப்போ அந்த 5 பால் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும், தட்டி விடுற மாதிரி. அதாவது இந்த உள் பக்கமாக இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டே வரணும். அது வந்து அந்த 5 petal மாதிரி ஆகும். அந்த 5ம் ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணணும். பண்ணியாச்சா? இப்போது இதில் வந்து நம்ம இன்னொரு கலர் எடுத்துக்கலாம். எனி கலர். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் க்ளேயில் பண்ணிவிட்டு கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் க்ளேவும் பண்ணலாம். இன்னொரு ரெட் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக பண்ணி அதை நம்ம மேலே ஒட்டிடலாம் சென்டரில். பார்த்தா தெரியும் எங்களுக்கு. இப்போ நம்மளுடைய ஃப்ளவர் வந்து வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஃப்ளவர்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நம்மளுடைய ஹோம் மேட் க்ளேயில். நான் சொன்ன மாதிரி இது ட்ரை ஆகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பண்ண ப்ளூ கலர் க்ளேயில் பண்ண ஃப்ளவர் இது. இது நார்மலாக பெயிண்ட்டே பண்ணாமல் அதில் பண்ண, பெயிண்ட் ஆட் பண்ணாமல் பண்ணதில் பண்ண ரோஸ் பட். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான கிராஃப்ட்லாம் மீட் பண்ணலாம். பாய்.